நீலகிரி மாவட்டத்திற்கு வருகை தரவுள்ள குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை வரவேற்பதற்கான வாகன ஒத்திகை நடைபெற்றது. மேலும் தகவல்களை வழங்குகிறார் நம்முடைய செய்தியாளர் விஜயசுந்தரம். வணக்கம். பெற்ற மேலும் விவரங்கள் இங்கு பகிரலாம். வணக்கம். நீலகிரி மாவட்டத்தில் நாளை மறுநாள் வெல்லிங்டன் ராணுவ கல்லூரியில் நடைபெறும் ராணுவ அதிகாரிகளுடனான கலந்துரையாடல் நிகழ்ச்சியில பங்கேற்க இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு நாளை நீலகிரி மாவட்டத்திற்கு வருகை புரிய இருக்காங்க. இந்த நிலையில டெல்லியிலிருந்து விமானம் மூலம் கோவை விமான நிலையத்திற்கு வருகை புரியும் அவர் கோவையிலிருந்து ஹெலிகாப்டர் மூலம் உதகையில் உள்ள தீட்டுக்கல் ஹெலிகாப்டர் தளத்திற்கு வருகை புரிகிறாங்க. பின்னர் சாலை மார்க்கமாக அரசு தாவரவியல் பூங்கால உள்ள ராஜ்பவன் ஆளுநர் மாளிகையில ஓய்வு எடுக்கிறாங்க. தொடர்ந்து 28ஆம் தேதி குன்னூர் வெல்லிங்டன் ராணுவ கல்லூரியில் நடைபெறும் ராணுவ பயிற்சி அதிகாரிகள் மற்றும் கலந்துரையாடல் நிகழ்ச்சியில பங்கேற்கிறாங்க. அதனைத் தொடர்ந்து 29ஆம் தேதி பழங்குடியின மக்களையும் சந்திக்கிறாங்க. அதனைத் தொடர்ந்து 30ஆம் தேதி திருச்சி சென்று திருவாரூர் அங்க இருக்கக்கூடிய திருவாரூரில் உள்ள தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்துல நடைபெற இருக்கக்கூடிய 9வது பட்டமளிப்பு விழால பங்கேற்கிறாங்க. இதற்காக நாளை நீலகிரி மாவட்டத்திற்கு வருகை புரியும் இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வருகையை ஒட்டி பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்காக வெடிகுண்டு நிபுணர்கள், மோப்பனை உட்பட 4 மாவட்ட காவல்துறையினர் சுமார் 1000 பேர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. மாவட்டம் முழுவதும் ட்ரோன் கேமராக்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. மிக முக்கிய பிரமுகர்களோட வருகையின் போது சாலை வழி போக்குவரத்து மாற்றம் இருப்பதாகவும் அரசு தாவரவியல் பூங்கால ஆளுநர் மாளிகை இருப்பதால முழு போலீஸ் பாதுகாப்பும் இருப்போம் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த நிலையில நீலகிரி மாவட்ட காவல்துறையினர் மூலம் பலத்த பாதுகாப்பும் போடப்பட்டிருக்கு. தற்போது குடியரசுத் தலைவர் நாளை வருகை புரிய உள்ள நிலையில தீட்டுக்கல் ஹெலிகாப்டர் தளம் காவல்துறையினர் மற்றும் ராணுவ கட்டுப்பாட்டிற்குள்ள கொண்டு வரப்பட்டு தற்போது தீட்டுக்கல் ஹெலிகாப்டர் தளத்திலிருந்து அரசு தாவரவியல் பூங்காவில் உள்ள ஆளுநர் மாளிகை வரை தற்போது வாகன ஒத்திகையானது நடைபெற்றது.